அதாவது தினசரி வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அப்போ தான் சுற்றி இருக்கும் நிலவரங்கள் கலவரங்கள்லாம் நன்றாக நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இப்போ கீழே கிடக்கிற நியூஸ் பேப்பர் உட்காந்து விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கேன் நண்பர்களே. ஏன் தெரியுமா? அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரன் இறந்து போயிட்டான், அவன் வீட்டுக்காரனும் ஓடி போயிட்டான், அவன் பொண்டாட்டிக்காரன் ஓடி போயிட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சோன்னு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் மீறி எங்கேயோ போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். சரி ஸ்ட்ரெயிட்டாக கான்செப்ட் இருக்குமா? வாங்க ஆரம்பிச்சிடலாமாப்பா. ஸோ வணக்கம் மக்களே, இதான் உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங் வீடியோ பார்த்துருக்கலாம். மறக்காம ஆன் மட்டும் பார்த்துடாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் உறவினருக்கும் அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸின் ஹெல்த் உங்கள் நண்பர்கள் வர வைக்கிறேன். அதாவது கான்செப்ட் என்னென்னா, நம்ம வேலை பொழப்பக்காக தேடி வந்திருக்கும். அங்கே என்னென்ன நடக்க போகுது, சம்பவம் என்ன அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எண்ட்லெஸ் மோடு விளையாடாமல் ஸ்டோரி கேம் பிளே மோடு தான் விளையாட போகிறோம். ஏன்னா அதான் கதாநாயகத்தோடு நெருங்க போகிற நண்பர்களே. இந்த கேமில் எதுவும் ஜேம்ஸ் பண்ட் பே வருதுன்னு நான் இதை கேள்விப்பட்டேன். ஜேம்ஸ் பண்ட் தானே பெரிய ரசிகர் நானே. இதில் பே நானே சும்மாவே விடுவேன், ஒரே கட்டிப்பிடி தான். வாங்க நண்பர்களே, வல்லன்னு பேசாமல் வாங்க நல்ல காலை விட ஆரம்பிச்சிடலாமாப்பா. நான் தான் சொன்னேன்னே தினசரி வேலையில் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு. அதான் அங்கே பாரு, ஒருத்த ஃபோட்டோவில் நக்கலை இழிச்சிருக்கான். அப்படி அவன் பெருசாக என்ன பண்ணி கிறிஸ்டானு தெரியல, அவன் மூஞ்சி அப்படி பப்பரப்பான்னு இருக்குது. என்னது இது? ஓப்பன் த பார் டோரா? என்ன டோரு? ஓ, இப்போ நான் கம்பார்ட்மெண்ட் கோச்சில் இருக்கான் போலுக்கா. நைஸ் நல்லா இருக்கு. அடேங்கப்பா, என்ன வெள்ளையாச்சு ஸ்க்ரீனு? இப்போ நம்ம ஏதோ பனி பிரதாசியத்தில் போய்ட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். நைஸ் சூப்பர். இப்படி வந்தால் இப்படி மாறுது, இப்படி மாறுது, நல்லா இருக்குது. இது யாருது? டெட் ஆர் அலைவ் காட் யூசப்பா ஐயா, நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா அப்போ லூஃபி இங்கே இருப்பாரு. நான் அவரு பெரிய ரசிகராச்சே. எங்கே இருக்காரு? எங்கேப்பா இருக்கீங்க? இதோ ட்ராயர் இருக்கீங்க. இருங்க திறந்து பார்ப்போம். என்ன ஏதோ பேப்பர் கிடையாது, எது எடுத்து பார்ப்போம். ஓகே, டனலுக்குள்ளே போகும்போது இருட்டாகும், அது எனக்கு தெரியாது. பாரு பைத்தியக்காரனை, சின்ன குழந்தைங்களே கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. விண்டோ வந்து பனி மூட்டமாக இருந்தால் அங்கே சீட்டு நம்பர் வந்து 1/1 இருக்குமா? ஓகே, எவனாவது வந்து காலையிலே இல்லாட்டி மதியானத்துலேயும் வந்தானா க்ளீன் பண்ணி வச்சுக்கோ. ஓ, நம்ம வேலையை இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்டா, ஏதோ சின்ன குழந்தைன்னா. டேய் இல்லை, இப்போ என்னத்துக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட்டு? இவனுங்க மாதிரி இப்படி பயமுட்டுறானுங்களே, சனியை பிடிச்சாங்களா? இதிலே பாதி உசிறு போயிடுற சவுண்டு குறைச்சி வச்சுக்கடா. இப்போ என்னத்துக்கு சவுண்டு? என்னது ஏதோ ஏற மாதிரி போகுது. ஓ, அங்கே தான் போடணுமா? சரி. வா, போயிட்டானா? மூஞ்சில் உமா கொடுக்குற அந்த செவுத்தில் சை. இங்கே இருந்தா போக சொன்னீங்க, அப்போ சவுத்தில் உமா கொடுணுமா? இப்படி தான் போக சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்? என்ன இது பண்ணணும்? கதவு இருக்குது. ஓ, கதவு திறந்து போகணுமா? அப்படி சொல்லுங்கள். ஏன்டா இப்படி சவுத்த பக்கமாக உள்ளே போகுது? சரி, இது ஒன்று விடு. சரி, கதவு திறப்பான். அடேங்கப்பா, வெளியே வந்தவொடனே ஏதோ சத்தம் வருதுல. நைஸ். ட்ரெயின் நல்லா வேகமாக போய்ட்டுருக்குது பொழுது. நைஸ் சூப்பர். இந்த பக்கம் வருது. லைட் எஃபெக்ட்டு, சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க நண்பர்களே. சரி, கதவு புட்டுவான். ஏன்னா அவனுக்கு தான் சொன்னே கதவு புட்டி வச்சுக்கணும் பைத்தியக்காரனை. ஓகே, இப்போ ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி தெரியல. ஓ, ட்ரெயின் போயிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. சரி, சூப்பர். உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கதவு க்ளோஸ் த டோர். நைஸு. இப்போ என்னது, யாருக்கிட்ட ஃபேன் ஓடிட்டு இருக்குது? சரி. ஆஹா, லெமன் ஜூஸு. ஓகே, 2 குக்கி, ஒரு காஃபி. இதோ இங்கே இருக்குது பாங்க நியூஸ் பேப்பரு. இப்படி என்னத்துக்கு இவன் மூஞ்சி இழிச்சு வச்சு பப்பரப்பான்னு நீட்டி வச்சுக்காந்தில்ல. ஏதோ பெருசாக சாதனை பண்ணி கிழிச்ச மாதிரி காட்டுறாங்க. இதான் பாரா? என்னடா ட்ரெயினுக்குள்ளே கடைலாம் வச்சுக்கிங்க. நே சூப்பராக இருக்குது. டெக்னாலஜி ட்ரெயினுக்குள்ளே கடையா? ஓகே, இதில் தான்ப்பா நம்ம வேலைக்கு பொழப்பு தேடி வந்திருக்கோம். இல்லை என்ன நடக்க போதும். என்னது ஏதோ பேப்பர் இருக்குது, திறந்து பாரு. வெல்கம் டு யுவர் ஷிப். தேங்க்யூ சார். பேட்டன்டட். ஓகே, கதவு வந்து திறந்துடாத. அதுவும் எஸ்பெஷலி அதாவது இந்த கதவு விட்டு வெளியே போகாத. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கதவுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா நீ என்ன பண்ணுற? உடனடியாக கதவு க்ளோஸ் பண்ணிடு, கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிடு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃப் கேஸில் வந்து ஒருத்தர் டாக்டர் வேணும். அவன் கிட்டே இருக்க சூஸ் கேட்டு வந்து கையில் பிடுங்கி அவன் இந்த சூஸ் கேட்டு மட்டும் திறந்தே பார்த்துறாதான். அதுக்கப்புறம் அவனுக்கு சேவ் பண்ணு. அதுக்கப்புறம் ஏதோ ஜேம்ஸ் பண்ட் சொன்னேன்னு ஏதோ இங்கே இருக்கார் பாரு. அவர் வந்து ரொம்ப காமாக இருப்பாராமா. கோவப்பட்டால் அவ்வளோதான், கதம் பண்ணிட்டு வரான். ஓ, அவ்வளோ பெரிய ஆளா? நானே அவ்வளோ பெரிய ஆள், இவரு என்ன பெரிய ஆளா? என்னடா ஏதோ கீக்கிங் நடிது. என்னது இது?
ஓ மணியா அடப்பைக்கிக்காரன். அதாவது ஜேம்ஸ் பாண்ட் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறாரு. சரி அவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் தான் இங்கே இந்த இடத்துல நான் தாண்டா அவ்வளோ பெரிய ஆள். சரி அவர் கோவப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கீப் இன்செக்ட்ஸு பை யூஸிங் லைட் பட்டன். அதாவது லைட் பட்டனுக்கிட்ட இருந்து தள்ளி இருக்க சொல்கிறாங்களா இல்லை ஒன்றும் புரியல. சரி இதுதான்ப்பா கதவுக்கிட்ட இருந்து திறக்கக்கூடாது. கதவு பேய் வந்துச்சுன்னா கதவு பூட்டிடணும். கதவுக்கிட்டே இருக்கக்கூடாது, அது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் சூஸ் கேட்டு வாங்கணும். ஜேம்ஸ் பாண்ட் ஐயா கோவப்படுத்தக்கூடாது. மிச்சத்தில் நம்ம பார்த்துக்கணுமா. ஓகே இது என்னது ரிவார்ட்ஸா? ஓ காசு சில்லறை தரானுங்களா? ஓகே நைஸ் வந்த உடனே சில்லறை தராங்களே, எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன். தேங்க்ஸ்யா. ஓகே இது என்னது? ஓப்பன் த ஃப்ரிட்ஜா? பால் பாட்டில். இது பால் இந்த மாடு ஒரு ஞாபகம் வருது எனக்கு. யார் தெரியுமா? சீனோ மாடு, அவன் ஞாபகம் தான் வருது. இது என்னது? குக்கி. ஓகே இதானா? பை கிளியர் மிஸ்டேக்கா? என்னடா தப்பு பண்ணேன்னு இப்போ க்ளீன் பண்ண சொல்கிறீங்க. சரி கதவு திறப்பான். ஓகே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணோம் சொல்லுங்கய்யா. சரி கதவு போட்டு ஃபஸ்ட்டு போட்டோம். ஓகேயா அப்போ தான் சேஃபாக இருக்கும். என்னது இது? டிசம்பர் ஷிஃப்ட்டு 1/5 1 ஆர்டரு 0/5 மண்டே திங்கக்கிழமை. ஓகே இது என்னது? ஜூஸ் பாட்டில், ஃபோன் பாட்டில், அது இதுன்னு எல்லாமே இருக்குது. சரி கம்ப்யூட்டரு. பிஏ கோஸ்டா? நானே ஒரு பேயாக இருக்க சொல்கிறியே, நீலாம் எவ்வளோ பெரிய ஆள். சரி எது ஒன்று. சரி கதவு திறப்போம். இது என்னது? ஓல்டு லேம்பா? அதை லைட்டு அந்த வெளியே எறியுதா? சரி இது என்ன கவலை இல்லை. ஆனால் எவனை காற்று பிடுங்குற மாதிரி புஷ்ஷுன்னு இருக்கிறாரு, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி நல்லா இல்லை. அப்போ அழுத்துவான்ப்பா. அழுத்து டோகல் செட்டின். அப்போ Let's start with the basics. ஏச்சி மெண்டலு ஏன்டா அப்படி கத்துற? சரி ஆரம்பிச்சு தொலையலாம். அதுக்கு ஏன்டா இப்படி பப்பரப்பன்னு முன்னாடி நிற்கிறேன்? சரி வரேன்னு சொல்கிறேன். சரி என்னன்னு சொல்லு. என்னடா சொல்லி தொலையண்டா. இப்போ பேர் பயமுறுத்துறான் அந்த பைத்தியக்காரனை. சரிப்பா. Go fix the lever outside. ஏண்டா வேலை முதல் நாளே வந்து இப்படி பண்ணுறீங்களே, நீலாம் எவ்வளோ பெரிய ஆள்றா நீலாம் காரி துப்ப வேண்டியது. ஏண்டா முதல் நாளே இப்படி வேலை வாங்குறியே, நீலாம் என்னத்த சொல்ல. அதுக்குள்ளே கரண்ட் வேறு கட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் வேறு பண்ணுறேன். ஏன் நீ பண்ண மாட்டியா? இது என்ன காற்று போடுங்க ஃபியூஸ் பலூன் போன மாதிரி புஷ்ஷுன்னு இறங்குது. பாதிடா ஏதோ வெடிச்சு போகுது. கேஸ் உள்ளே வச்சுட்டு போகிறீங்க. சரி முதல்ல இந்த கரண்ட்டு நான் ஏதோ ஃபிக்ஸு பண்ண சொன்னான். அந்த பைத்தியக்காரனை பண்ணிட்டு வரும். ஸோ வந்து முதல் நாளே கரண்ட் அவுட்டா? நான் அங்கே இருக்கா? ஓ வெளியே போகணுமா? சரி இரு கது திறந்து தொலை. ஐயோ நிஜமாலே நான் வெளியே தான் போகணுமா? ஓகே என்னடா அது? இங்கே எது பேய்கிற வந்துட்டு போடா பைத்தியக்காரன். நான் வெளியே வச்சுருக்கானுங்கடா இவனுங்க வேறு. சரி ஆன் பண்ணி தொலையாந்தேன். பொசக் நல்லா அழுத்தணுமா? ஓகே அழுத்திட்டான்ப்பா. இது தூக்கி வெளியே வச்சுருக்கீங்களே, கொஞ்சம் உள்ளே வச்சா என்ன ஆவான்டா? வெளியே வந்து அவன் அப்போ பிடிங்கிட்டு அவன் வீட்டு சொத்த மாதிரி பிடுவான்டா ஒருத்தன். யாரும் தெரியல. அவனும் வருவான் பார்த்துப்போம். சரி என்னடா பண்ணு இவனுக்கு? இது கதவு தோற. என்னடா அது திறக்குமில்ல? திறந்துச்சு. ஓகே என்னது? கப்பு மக்கு எடுத்துட்டேன்ப்பா. என்ன இப்போ பண்ணோம்? காஃபி போடணுமா? காஃபியா டீயா? சரி ஏதோ உனக்கு போட்டு தொலைந்தான். காஃபியா டீயோ ஏதோ பிஸ்கட்டோ ஏதோ போட்டு தொலைந்தான். ஓகே குக்கி எடுக்கணுமா? குக்கி எடுத்தான்ப்பா. குக்கி சரி வந்துட்டான்ப்பா. என்னப்பா குக்கி எடுத்து கொண்டு வந்துட்டான்ப்பா. வச்சுட்டேன். சேவ் பண்ணுமா? கொடுத்தான்ப்பா. ஏன்டா ஃபஸ்ட்டு நீ மேனேஜரா இல்லாட்டி நீ ஓசியில் தின்னு வந்திருக்கியாடா? இந்த பப்பெட் கேமரா டு டோன்ட் ஃபர்கெட் இட்டா? ஓ சிசிடிவி கேமராவில் ஏதோ பப்பேட்டை பார்க்க சொல்கிறாங்களா? ஓ நடன கலைஞன் வேறு பார்க்கணுமா நான்? நைஸ்ப்பா. என்ன அழுத்தமில்ல? என்னடா அது? என்னடா ஒர்க்காக தான் இல்லையாடா? டுபாக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்க பொழுது பைத்தியக்காரனாயி. ஓ பொறுமையாக வருதான் அப்படி சொல்லுங்கள். ஏன் தலையாடாதுன்னு கவுத்து வச்ச மாதிரி இருக்குது. சரி நைட் வேஷன் மாதிரியா? என்னடா வரமாட்டேது? அது ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரீங்க பைத்தியக்காரனை? வேகமாக வாங்கடா. சரி கேமரா டூ. இவர் தான் இந்த நடைந்த கலைஞரா? பாட்டெலாம் நல்லா தான் போடுறாரு. சரி என்னது? விண்டு பப்பெட்டு. ஓ அந்த பப்பெட்டை வந்து நம்ம வெளியே வராமல் அது உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைக்க சொல்கிறீங்க. இதெல்லாம் நீ என் வேலையை வைக்கிறியாடா? சரியான சார் நீ பண்ண மாட்ட, அதுக்கு நான் பண்ண வைக்கணுமா? சரி அழுத்து தோலை. ஓகே இவனை இப்படி உள்ளேயே வச்சுருக்கணுமா? அவனை வெளியே வரக்கூடாதான். சரி எது ஒன்று விடு. என்னென்ன ஆப்பு வைக்க போகிறானுங்களோ தெரியல. இவ்வளோ வேலை கொடுக்குறாங்களே முதல் நாள் அன்றைக்கி. சரி அவ்வளோதாண்ணா. இவன் நல்லா வாயை எடுத்து செருப்பால் அடியும் நினச்சா இவங்கடா புசுக்கு நாளாக காணும். பேய் மட்டும் சொல்லிடாதீங்கடா. வேறு பயமுறுத்துறானு. பையக்கில் பப்பேட்டா. ஆமாம் இவர் பெருசாக கொண்ட மாதிரி தான். சரி இதுக்கு இவ்வளோ ஒரு 10,000 1,00,000 கேட்பீங்களே. என்னடா நினச்சிட்டுக்கா? இப்போ செத்துறாத சும்மா கல்லாயிச்சேன் வேறு. வாய் நல்லா அவசகூடமான வாயடா. நல்லா வாயடா போடா மெண்டலு.
சரி என்னடா பண்ண முதல் நாள் அன்றைக்கி என்னது? ஓ இதுதான் அந்த கேஸு பிடிங்கியா? அது ஏன்டா எதுக்கு இந்த லைட்டு? யாரோ வராங்க. யார் அது? மேடம்மா ஆளா சாரா? சரி என்னய்யா கொட்டாய் விட்டு வர பார்த்தையா? பாயில் எது கீரி உள்ளே போயிட்டு போகுது. சரி இரு நான் அந்த பப்பேட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா அவர் நடின கவிஞர் வெளியே வந்து அங்கேயும் நாட்டுருவார். அதனால தான் உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். உள்ளே காட்டுறா. சரி இரு அப்புறமா கொண்டுக்கலாம்ப்பா. இவன் வேறு அடிக்கடி வந்து கேட்குறான். ஓ தலைவர் இப்படி தான் வெளியே வரான் பாரு. உள்ளே இப்போ காட்டுறா சத்தப்பையில் வெளியே வராது. இவனை எதுக்கிட்ட இல்லை நான் கேட்குறேன், எதுக்கு இந்த பெட்டியை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க? சரி எதுவும் விடு. இவனுக்கு சர்வ் பண்ணுமா? டேக் எ மக்கு. கம்முனியா இவன் வேறு நடு இது ஆடு காட்டுற மாதிரி ஆடு காட்டிகிட்டு இருக்கான் பைத்தியக்காரனாய். சரி எதுவும் விடு. டேக் எ மக் காஃபி. ஓகே சீக்கிரம் எடு. எடுத்தாச்சு. எடுத்துட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்னா குக்கி பிஸ்கட் எடுக்கணுமா? எடுத்தாச்சு. ஓகே நண்பர்களே இப்போ போய் அவனுக்கு சேவ் பண்ண நண்பர்களே. டே இவன் வேறு அவனை சிஸ்டம் கோளாறையை சாவடிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், யாருக்கு சார் குத்து வச்சு உக்காந்துருக்கீங்க? பார்த்தீங்க கீழே வெட்டி கிழிஞ்சிட்டு போகுது. அப்படியே அசிங்கமாக போயிடும். டே கருப்பாண்டி நீ யாரா வினோதமாக வர? ஏன்டா மெண்டில் ஒரு பின்னாடி ஒரு பக்கி உக்காந்துக்கிட்டு சொல்லி தொலைய மாட்டேன். யாரா அவன் என்னக்காக வினோதமாக கோளாறு பிடிச்சவனா இருக்கானே? சை Friendship is magic. Thanks man. ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அதிசயம் தான்டா. ஆனால் பின்னாடி எந்த நாய் வந்து சொல்லி தொலையாத. சை இவன் வேற ஒன்று உசுர எடுக்க உள்ளே கட்டுறா. இவரை பேரை வச்சதே தப்பாக போச்சு. இவர் நடினா வந்து நடிந்து கிழிச்சிருவார். சை அப்பா இப்போ வேறு ஏதாவது பார்ப்போம் நண்பர்களே. இவன் நைட் பஸ் நண்பன்ட்டு இவனை உள்ளே தள்ளி வச்சுப்போம். உள்ளே கடை நீ வெளியே வராத. ஏன் உசுர எடுத்து தான் இல்லை புரியல. என்னடா காலைகீர் என்னமோ போன சத்தம் கேட்டுது. யார் அது? எப்பா காலைகீர் ஏதாவது கருப்பாம்பூச்சி இல்லை பூராம்பூச்சி ஏதாவது அமுச்சு விட்டீங்களாடா? ட்ரெயினுக்குள்ளே அது எப்படிடா வந்துச்சு? இவன் உள்ளே கட்டுறா நீ வெளியே வராதா? இல்லை புரியல. என்ன நினச்சிட்டீங்க? அது என்ன கருப்பாம்பூச்சா இல்லை பூராம்பூச்சா? சத்தம் என்ன வினோதமாக இல்லை கேட்குது. ஐயோ எங்கே வந்து மாட்டியிருக்கேன்னு தெரியலையே. ட்ரெயின்குள்ளே அது ஏன்டா அலோட் பண்ணுறீங்க? ஆமாம் இது எதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஓல்டு லேம்ப்பு அழுத்திக்கிட்டே இருக்கணுமா? யாரா அவன்? ஆத்தி. Hi, I'm on my way to a horror festival. சரி. I'm totally worn out from the trip. Hope I didn't scare you, buddy. இல்ல சார் இப்பதான் சார் பயமாக இருக்குது. Nice costume. ஆனா நல்லா தான் இருக்குது. I like how there are other cosplayers in the train. Like the ghost girl. She's really good with acting. அது எப்படிடா எனக்கு தெரியும்? மூதேவி உனக்கு தானே தெரியும். பயந்தா நீ பயந்து சாப்பிட செத்த பையல. எனக்கு எதுக்கிட்ட பைக்கணும்? ஏற்கனவே நான் பயத்தில் கெடுக்கிறேன்டா. Give me cookie and milk please and some water and some cocktail. It's free, right? ஆமா சார் உன் மூஞ்சியெல்லாம் இப்படி தான் சார் இலவசமாக கிடைக்கும். செத்த பையல நாய் வந்த வேலையை பார்த்து பயம் முட்டிட்டு சாவடிக்கிற அந்த செத்த பையல. ஏன்டா நீ மட்டும் தான் இங்கே பயந்தா கொல்லின்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே எத்தனை பேர் இருக்குது தெரியுமா? இங்கே பேர் நான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பேர் இவர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஓட்ட வாய் மூஞ்சி. நடுவில் யாரோ ட்ரில்லிங் போட்டு ஓட்ட பண்ணி வச்சுருப்பான். இவன் பார்த்தானே நடுங்கி போயிடுவேன். அடுத்து இரண்டாவது நபர் காட்டுறன் பாரு. இருங்க இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு இந்த நேரம் பார்த்து இது கோலார் அப்படிங்க. டேசி வாடா டேய் இங்கன்னு கோலார் லேப்டாப் பாரு. இது வந்துருச்சு. ஸோ டேய் இப்போ எதுக்கிட்டா இது வேறு டுபாகூரா வச்சுருக்கானுங்க பைத்தியக்காரனாய். டேய் வரலான்ட்டு டே இங்கே பாரு எங்கே அவன் இதோ இருக்கார் இப்போ நடின கவிஞர். இவர் மட்டும் வெளியே வந்தால் போதும் நீனா நடுங்கி போயிடுவேன். அந்தளவுக்கு ஆடு வச்சிருவான். சரி வாங்க இப்போ இவனுக்கு என்ன பண்ணணும்னா சேவ் பண்ண. என்னடா சத்தம் அது? இப்போ போதுமாடா உனக்கு? உன் மூஞ்சியை பார்த்து பயன்டான்டா. ஆத்தி போங்கடா கொக்கா முக்கா. நான் வெளியே போய் இங்கேயே செத்துக்குரு தொலைறேன்டா. ஆத்தி இவனுங்க வேணாம். இவனுங்க மாதிரி தான் ரூல்ஸ் போட்டானுங்க. என்ன நடந்தானே வெளியே போகக்கூடாது இல்லாட்டி அதுவும் சாவடிச்சிடுவானுங்க. ஐயோ சரி இருந்து தொலை. உனக்கு பிஸ்கட்டாவது போட தொலைனேன். அப்போவே நாய் மேலே மூஞ்சி டவுட்டே வந்துச்சு. மூஞ்சி பார்த்த உடனே இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு. ஏன்டா பின்னாடி ஒரு பேய் வருது. அப்போ கூட நீ இழிச்சிட்டு இருக்கியடா. உன்னெல்லாம் அந்த ஏதோ போய் தொலை. இந்த நாய்க்கு இப்போ என்ன பண்ணுன்னா பால் எடுத்து கொடுக்கணும். சரி விட்டு தொலை. அது ஏதோ இருக்கட்டும். என்ன பால்? கெட்டு போன பாலா? கெட்டு போன பால்லாம் இல்லை நண்பர்களே. நல்ல தூயமான தரமான சீன ஒரு பாலால் உருவாக்கப்பட்ட பால் இது. ஆனால் ஆக மொத்தத்தில் என்னைக்கு மூஞ்சி காட்டியால் சன்னியை பச்ச சோக்கர் பிஷ்னாண்டி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேனே. இந்த பேய் யாருமே அறிமுகப்படுத்தலைன்னு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாம் என் நேரம் தான். எல்லாமே கையில் ஏடாகுடமாக போய் தொலையுது. எல்லாம் என் கை தொழில் தான். அப்படியே போய் நாசமாக போய் தொலையுது. என்னது அது?
இப்போ என்னடா சத்தமாக இருக்குது போங்கடாடி கையை வச்சா எல்லாம் நாசமாக போய் தொலையுது என்ன பண்ணி தொலையுது நாசமாக போயிடுச்சு சொல்லி வாயமுல்ல அதுக்குள்ளே நாசம் இப்போ என்ன இவனை காக்டெயில் விடணுமா என்ன சரி கூட்டு தொலையும் தான் என்ன சரி முதல்ல ஏய் நீ ஒரு கொஞ்ச நேரம் இங்கேயே கட்ட எவனை அந்த பிடுங்கி கரண்ட்டை கட் பண்ணி விட்டான அந்த சத்த பையில போய் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஜம்ஸ்கர் என் முன்னாடி வந்திருக்கோம் அதை நான் சரியாக பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஐயோ பாவம் அவன் ஐயோ ஐயோ யார்ப்பா தம்பி நீ ஏய் 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 நில்லு ஏய் ஒக்கா நீ அந்த கரண்ட் கட் பண்ணியா சத்த பையில ஏதோ வீட்டு சொத்து கரண்ட்டு ஏய் சொல்லிட்டு இருக்க சரி அவனை அப்புறமா பார்த்துறேன் தொடங்கடா டேய் இப்போ நீ விளையாடாதடா தொடடா யோ பைத்தியக்காரனே அங்கே ஒரு பப்பைட்டு வெளியே வரான்டா நடின கவிஞன் வெளியே வர போறான்டா சீவரண்டா டேய் கருப்பேத்தாதடா தொடர்ந்து தொலைண்டா ஐயோ டேய் உழுது இருக்கிறான் டே சத்த பையில கொக்க மொக்கா டேய் திறக்கிறியா இல்லையா சரி போய் தொலைண்டா இவனுங்களும் ஐயோ முடியலடா எம்மா சை ஐயோ மறுபடியும் இதே நாயா இவனுக்கு ஒரு வேலையே இல்லை புள்ளது சரி இந்த நாய் முதல்ல பார்ப்போம் இது எந்த நாயின் முதல்ல பார்ப்போம் சார் பார்த்து சார் எங்கேயாவது யாப்பை கீரி விழுவணும் பொட்டுன்னு இழுத்துட்டு போகுது இல்லாட்டி போயிடுவீங்க ஸ்டேட்டா பார்த்துக்கோங்க அவன் வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன் இப்போ போகலான்னு நினைக்கிறேன் இவனுங்க வேறு திடீர்னு கரண்ட்டு கட் பண்ணி விட்றானுங்க சரி வாங்க வெளியே யாருக்கு போகிறான்னு தெரியலையே அவன் தானே சரி கதவு துணை டேய் எதுக்குடா கையை வச்சு இவனுக்கு சும்மா இருக்கு தெரியாது யோ என்னடா பிளான் வச்சு சுத்தப்பட்டு பிளாக் பண்ணுறீங்களா நீ சரி எதுவும் விட்டுக்கோல முதல்ல கரண்ட் ஆன் பண்ண ஏதோ ஒரு பப்பைட் வேறு வெளியே வரான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ அவன் வீட்டு கரண்ட் மாதிரி ஆஃப் பண்ணி தொலைறான் போல பைத்தியக்காரன் நான் இருப்பான் போல சை ஏன்டா போகிறது ட்ரெயின் இதில் வேறு கரண்ட்டை வேறு கட் பண்ணி விட்றான் எவன்டா கண்ணாடி உடச்சி விட்டுதே முதல்ல கதவு போட்டு ஃபஸ்ட்டு டேய் இது சரி டபுள் வச்சுக்கதா சரி அது ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆத்தி ஆஹா இப்போ என்ன பண்ணுவேன் இதுக்கு தான் ஒழுங்கா படிக்கணும் ஒழுங்கா சொல்கிறது இப்போ என்னென்னா ஜெம்ஸ் பண்ணிட்டு ஓட்டம் வாங்கி மூஞ்சி வந்து என்னென்னா கோச்சிப்பார் ஐயோ கோச்சிக்காமல் வேறு பார்த்துக்கணும் ஐயோ இப்போ கண்ணாடி வேறு போயிட்டு வரதுக்குள்ளே எவன்டா சம்பவம்லாம் பண்ணிட்டு போயிருக்கேன்னு தெரியல கண்ணாடி வேறு வடிச்சு வச்சுருக்கானே ஐயோ நான் என்ன சொல்ல போகிறது இல்லையே மேனேஜர்கிட்ட இல்லையே பைத்தியக்காரன் மேனேஜரு சார் தொண்டையில் எதே கிச்சா சார் என்ன சத்தம் கேது ஆச்சி கது போட்டு பயமாக இருக்குது I don't understand. ஆமாம் சார் எனக்கு புரியல சார் யார் சார் உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி நிற்கிறது ஏய் இன்னும் போயிட்டான் சின்ன பையனா இருப்பான் போல சரி யார் அவன் தெரியலையே இருங்க ஏண்டா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது சிறப்பாக பண்ணிட்டான்டா நடின்னு ஏன் முன்னாடி நடிச்சு காட்டால சத்த பையில ஒரு செகண்ட் பயம் முடிச்சுட்டான்ல இதுதான் அவனை கவனிக்கணும்னு சொல்கிறது சரி முதல்ல இந்த நான் எப்படி தொலைந்தான் ஐயோ உசுரை வேற எடுக்கிறானுங்களே அவன் போயிட்டான் இல்லையான்னு தெரியலையே வேணுங்க போ ஆமாம் சார் நீ பேசுறதே ஒழுங்காக புரியல முதல்ல கிச்சு தொண்டையில் விக்ஸ் மாத்திரை சாப்பிட்டு வாயா ஐயோ பார்த்தா இல்லை வினோதமாலாம் கோளாராக இருக்கானே வேணாம் கதவை திறக்க வேணாம் அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன் சத்தம் கேட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கதவை திறக்கணும் இந்த செட்டர் மட்டும் திறந்தா மூடினா மட்டும் போதும் என்ன அடிக்கடி அவன் வீட்டை சொத்த மாதிரி ஒருத்த பின்னாடி வரை பிடிங்கிட்டு போயிட்டுருக்கான் ஏதோ அவன் வீட்டு கரண்ட்டுனால பில்லு ஏறிடு போகுது ஏய் இது ட்ரெயின்ரா ஐயோ ஏன் உசுடு மேனேஜரு சரி நீங்கள் கேமராவில் வேறு எதாவது தெரியுதான்னு பார்ப்போம் வேற ஏய் உள்ளே கிடையாது மௌன வெளியே வந்து ஆடுனே உன் மூஞ்சில் ஆட்டிடும் பார்த்துக்கோ யார் அவன் ஏம்மா இது பார்டெண்டர்மா பார்டெண்டர் இல்லை ஏம்மா உங்க அம்மா அப்பா அம்மாளுக்கு கேட்கணும் ஆமா உங்க அம்மா அப்பா எங்க நான் கேள்வி கேட்டதுக்கு முதல்ல சொல்லுமா ஏண்டா நீனும் அதுக்கு ஒத்துக்கிறையே பைத்தியக்காரன் மூதி அவன் அம்மா அப்பா எங்கன்னு கேட்டால் அது சொல்லலை கண்ணு பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது பேயால் என்னன்னு தெரியலையே ஏய் இவன் உள்ளே காட்டுறான் இவன் உசுறு எடுக்கிறான்டா இவன் முள்ளி இவன் பேயால் பொண்ணான்னு தெரியல ஏதோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஜோக்கர் பிஸ்னாடி என்னமோ சொன்னேன் காஸ்டியூம் பிளேயர்ஸ்னு அதில் சின்ன பொண்ணு இவளாக இருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு தெரியும் ஐயோ பார்க்கவே எல்லாம் வித்தியாசமாலாம் இருக்கானுங்களே சரி வாங்க நண்பர்களே இந்த பொண்ணுக்கு வேறு சேவ் பண்ணுவோம் சரி வாங்க இந்த சின்ன பொண்ணுக்கு ஏண்டா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் உடச்சிருக்காங்கன்னு சொன்னால் நிஜமாலே உடச்சிட்டு வந்துட்டீங்களாடாடா ஐயோ இது பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் ஓட்ட வாய் மூஞ்சி ஏன் மூஞ்சில் ஓட்ட போட்டுருவாரு இதே மாதிரி ஐயோ டே வேலையில் பொழப்பு தேடல வரலான்னு இந்த பொழப்பில் போட்டுறாதீங்கண்ணா ஓட்ட ஆஹா அவர் வேறு டென்ஷனான குதிச்சிடாரு பொழுது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கனே ஒரே சரி இந்த பொண்ணு வந்ததுக்கும் இந்த கண்ணாடி உடஞ்சதுக்கும் கான்செப்ட் எல்லாம் சரியாக இருக்கு பொழுது இருங்க ஐயோ என்ன பண்ணுறது இல்லை பயத்தை மட்டும் வெளியே காட்டிக்கூடாது இது யாரு குக்கி ஷாப் எம்ப்ளாய் ஆகிட்டாலா போய என்ன
பொண்ணு உனக்கு கண்டிப்பாக தரமா, சின்ன பொண்ணு உனக்கு நான் பெரிய மாதிரி. என்னடா சத்தம் ஏதோ பயங்கரமாக இருக்குதே. ஏய் 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 டேய் 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 பயமுறுத்தாதீங்கடா டே. என்னடா இவனுங்க வேறு சத்தத்தை வச்சு பயமுறுத்துறானுங்க, ஒன்னா ஜம்ஸ்காரை வச்சு பயமுறுத்துறானுங்க. இருக்கிற நெஞ்சு உசுறு போயிட போதுடா. பாத்திர ஹார்ட் அட்டாக் பிபி ஏறி போகுது. இப்போ அந்த நடிகன் என்ன பண்ணிருக்கான், இந்த வெளியே வர இவன் வேறு காத்துக்கிட்டு இருக்கான். இவன் வெளியே வந்தால் ஏன் மூஞ்சி ஆட்டிடுவான். டேய் ஏம்மா என்னம்மா உன்னை ஜூஸ் தந்துட்டேன். ஓ குக்கி வேறு எடுத்துணுமா, சரி குக்கி வேறு எடுத்து தொலைறேன். ஐயோ யார் எங்கெங்கே வரான்னு கண்ணாடி வேறு ஓட்ட போட்டு வச்சுக்கானே. ஜேம்ஸ் பாண்ட் பேய் வேறு வந்துட்டுனா ஏன் மூஞ்சி ஓட்ட போட்டுருவாரு. அவர் எவ்வளோ பெரிய ஆள். இதுக்கு தான் வாய் வார்த்தை விட விடாதுன்னு அப்படியே சொல்கிறது. வாய் வார்த்தை விட்டுட்டேன்னு. சரி போயிட்டு வாமா. Yummy! Hope it tastes better than corpse meat. அம்மா நான் தெரியாமல் உன்னை அம்மான்னு டேய் என்னடா ஒன்று கரெக்டாக சேவ் பண்ண. எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் சார் கையை வெளியே நீட்டிகிட்டே வருது? டேய் ஆன்சர் ஆச்சு. டேய் டேய் இருக்கிற நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குண்டா. சரியா போச்சு. ஃபோனா ஐயோ என் பாக்கெட்டில் ஃபோன் இல்லையே, எங்கே எடுக்குது? இவன் வேறு கையை வேறு நீட்டி ரெடியாக இருக்கேன். டே கை விடாதுல, இல்லாட்டி நான் கை விட்டுற போகிறேன். சரி ஏதோ ஒன்று எங்கடா இருக்கா ஃபோன் அடிக்குது, எங்கடா அது? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே யாராவது காப்பாற்றுறீங்களா சார்? இங்கே எல்லாம் வினோதமாக பேயாக சுற்றிட்டு இருக்குது சார். உங்களுக்கு கக்கூசில் பிரச்சனை இருக்கு, எங்கே எனக்கு சுற்றி இல்லாமல் பிரச்சனை இருக்கு. இங்கே ஒருத்தர் கண்ணாடி எவனா கை விட்டு வந்துருக்கா, அதில் பாருங்க சார். இப்போ உனக்கு கக்கூஸ் தான் உனக்கு பிரச்சனை. இவன் சரி வந்து தொலைனே. இவன் மாதிரி இப்போ கரண்ட் வர. ஐயோ டேய் ஓப்பன் த டோர்ரா, கடுப்பேத்துறானே. ஓ போயிட்டானா வேற. ஐயோ டேய் மௌன இந்த தடவை கையை வச்சுட்டு இருந்தால் கையை உடச்சிடும் பார்த்துக்கோ. இவன் மாதிரி வீட்டை சொத்து மாதிரி கரண்ட் பிடிங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணான்? ஆமாம் இப்போ அந்த நாய் வேறு கக்கூஸில் உட்காந்து ஏதோ கோளாறு பண்ணிட்டானமே, கக்கூஸ் என்னமோ வைட் பண்ணிட்டான். ஐயோ டேய் நீ உள்ளே கடை ஃபஸ்ட்டு இவனு உள்ளே வச்சுட்டு நம்ம அப்புறமா போவோம். ஏன்னா போயிட்டு இருக்கு. டேய் 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 டென்ஷனில் இருக்கானே, பயமுறுத்தாதீங்கடா. அப்படி இங்கேண்ணே டேய் இந்த ஜம்ஸ்கார் வச்சு அவன் உசுறு எடுத்துவான் போல. இவன் நிமிஷத்துக்கு சவுண்டு வச்சு என்ன பிபி ஏற்றுறேன். ஏய் யாராவன் கை தொப்பி கோட்டு சூட்டெல்லாம் மாட்டி கருப்பாக இருக்கான். இவனா அந்த ஜேம்ஸ் பாண்டு? சார் ஓசியில் வரீங்களா, உங்களுக்கு வெக்கமே இல்லையா சார்? டிக்கெட் தான் புக் பண்ணிட்டு சீட்லாம் உட்காரலாமே, எதுக்கு சார் தொங்கிட்டு வரீங்க? ஓ இலவச பயணம்னா இப்படி தான் இருக்குமா? பார்த்தியா எங்கேயும் கீழே விழுந்து போனால் எனக்கு தானே வேலையெல்லாம் ஆப்பு வச்சுருவான். இவனுங்க வேறு ஜேம்ஸ் பாண்ட் ஓட்டவன் வேறு டென்ஷனாக என் மூஞ்சி ஓட்ட போட்டுருவான். இவனும் என்னென்னா தொங்கிட்டு இருக்கான். இன்னொருத்த என்னென்னா கக்கூசில் ஏதோ கோளாறு பண்ணி வச்சுருக்கான். இல்லை நிமிஷத்துக்கு என்னமோ ஜம்ஸ்கேரை விட்டு சவுண்டை விட்டு பிபி ஏற்றுறானுங்க. இப்போ அந்த கக்கூஸில் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. அந்த பைத்தியக்கார மூதேவி ஃபோனை போட்டு பயாலஜிக்கலி கக்கூஸ் ஏதோ கோளாறு ஆயிடுச்சா. ஏன்டா நீ பண்ண வேலைக்கு எனக்கு என்னடா? டேய் நிமிஷத்துக்கு சுற்றி ஏன் பிரச்சனைங்களா இருக்குது. இல்லை இன்னொரு பிரச்சனை வேறையா? ஐயோ டேய் நிஜமாலே கக்கூஸ் பண்ணிட்டியாடா? டேய் டேய் என்னத்தடா சம்பவம் பண்ணிருக்க? டேய் Fix this porcelain throne immediately. அட கரும்புடிச்சவனே என்னடா பண்ணி வச்சிருக்க? The tools are in that blue box. Hurry up, I'm not getting any younger. ஏண்டா நாய் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் க்ளீன் பண்ண. டேய் நான் சர்வன்ட்ரா, நான் க்ளீன் பண்ணுறவனா கிடையாது. ஐயோ ஏய் என்னடா நினச்சிட்டு என் மூஞ்சியை பார்த்தோன்னே. சரி பண்ணி தொலைறேன். டேய் நானே சேவ் பண்ணுற வந்தவன்டா, கக்கூஸ் க்ளீன் பண்ணுறவன் வரலடா. டேய் அதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கடா, அவங்ககிட்ட போய் சொல்கிறா பண்ண வேலைக்கும் தொப்பையில் ஒரு 2 குத்துனா சரியாக வந்துடும். சரி ஆமாம் அப்போ இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல, பார்ப்போம். அது நாய் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நாய் டீசெண்டாக போகிற மாதிரி நடிக்கிறான். டேய் டேய் நீ கக்கூஸ் நீ வேணுன்ட்டு நீ போட்டியா இல்லாட்டி? டேய் ஏய் என்னையா இது? ஒருத்தன் என்னன்னா கக்கூஸ் சரி அந்த நாய் இன்னும் பண்ணுவான்னு சரி கேட்டி பார்க்கலான்னு பார்த்தா பேய் வந்து கக்கூஸ் போயிட்டுக்கே மூதி கண்ணு தெரியுதா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏதோ பச்சை குழந்த மாதிரி டீசெண்டாக போயிட்டுருக்கான் பாரு. அப்படியே நிஜமாலே உன் தொப்பையை போட்டு அறுத்து இருக்கிற டென்ஷனில் உனக்கு குத்தி கொண்டுடலான்னு தோணுதா? ஒரு பக்கம் என்னென்னா டென்ஷனில் இந்த நாய் கக்கூஸ் க்ளீன் பண்ணுறானேன்னு சரி. ஐயோ இங்கே ஒருத்தவங்க வந்து நின்றுருக்காங்களே. அம்மா யாரும்மா நீங்கள்? மேடம்மா சரி இருங்க வந்து தொழில். இவனுங்க வேறு நிமிஷத்துக்கு ஃபோன் கால் மாதிரி கீன்னு அடிக்கிறானுங்க. இவன் என்னன்னா ஓசியில் ஏதோ பயணம் செஞ்சுட்டு வர்ற மாதிரி கையை தூக்கிட்டு போகிறான். பார்த்துறேன். சார் நீங்கள் யார் சார்? டேய் நான் மட்டும் தானே தனியாக வந்தேன், யாரோ கூட்டம் தானே நான் பிளேயரு சார். பிளேயர்ஸ் என்ன பார்க்குறான்? டேய் ஏதோ ஹாக்கி. நீங்கள் யாரா வினோதமாலாம் வரீங்க? டேய்
ஒரு ஃபஸ்ட்டு புரியல, நான் மட்டும் தானே தனியாக வந்தேன். எவனோ பப்பாயிட்டு வர வெளியே வரேன். ஐயோ இவனும் வேறு வெளியே வரக்கூடாது. இவன் தானே அங்கே வந்தான் லாஸ்ட் ஜஸ்ட் நோவா. ஏமா பாட்டி ஒரு கொஞ்சம் வாங்கி முடியுமா? ஐயோ என்னது எம்ப்ளாயும் மாறிடுது. டேர் பே சிக்கன் டூவா இல்லையே எனக்கு புரியல என்ன நடக்குதுங்க. இவன் மாறிட்டான். டேய் நீ உள்ளே கடை, நீ வெளியே வந்து அவன் மூஞ்சில 2 வெட்டி வச்சிடும். உள்ளே கடை நீ ஃபஸ்ட்டு. இப்போ யாரும் வெளியே ஏய் பியோ கோஸ்ட்டு. ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது மொத்த டேய் சும்மா அறியா டே சொல்ல விட்றீங்கடா. அதாவது நண்பர்களே இவனுங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி இருக்கிற பிளேயர் மற்ற பிளேயரு அவனுங்க எல்லோரும் ஜம்ப் ஸ்கேர் கொடுத்து காசு கொடுத்து வாங்கி ஏன் உசுறு இருக்கிற உசுறு எடுக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அதனால தான் இந்த எம்ப்ளாயி போர்டும் மாறிடுது. ஏன்டா நீங்கள் டொனேஷன் பண்ணுங்க இல்லை எந்த கர்மத்தையாவது பண்ண, அதுக்கு ஏன் நான் தான்டா கடிச்சேன். இப்போ இந்த நேரம் பார்த்தா உங்களுக்கு ஜம்ப் ஸ்கேர் பண்ணணுமாடா? பைத்தியக்காரங்களா இருக்கானுங்களே இவனுங்க. ஜம்ப் ஸ்கேர் காசு கொடுத்து வாங்கியிருப்பானுங்க. அதனால தான் அவனுக்கு மூஞ்சி நிமிஷத்துக்கு வந்து உசுறு எடுக்குது. இப்போ இவன் தான் லேட்டஸ்ட்டாக பயமுறுத்திருக்கான் பிஏ கோஸ்ட்டு. அது கிளிக் பண்ணி காசு கொடுத்து எல்லோரும் பயமுறுத்திருக்கான். இப்போ ஐயா வேணாயா மாமா. என்னடா அது அக்கா மூஞ்சிலேருந்து பெறாண்டுறாதீங்க அக்கா, ஏற்கனவே பயந்துட்டுருக்கு. ஆத்தி பயமாக இருக்கு. சிவதம்பி போயா ஏம்மா பாட்டிமா நே 2 பேர் வரீங்க. டே அந்தளவுக்கு நீ பணக்காரனா இல்லையே? பணக்காரன் இல்லாமல் இருக்கியா? டேய் யோ இவனை நீ கல் தூக்கி அடிச்சிடாண்டா இந்த பிளேயரை. போ சொல்லுங்கடா இவனுங்க. யோ ஏன் உசுறு எடுக்கிற? எத்தனை தடவை காசை போட்டு பயமுறுத்துவீங்க எல்லாரும். இவன் டேய் சார் நீங்கள் ஓசியில் ட்ராவலிங் பண்ண அப்புறமா ட்ராவல் பண்ணுங்கள் சார். என்னது பப்பேட் வர விளையாடுறாண்ணா? ஐயோ என்ன திருந்த மாட்டீங்கண்ணா நீங்கள், சத்தியமாக திருந்தவே மாட்டீங்க நீங்கள். தேங்க்யூம்மா பாட்டிம்மா, நீங்கள் போய்ட்டு வாங்க. இது நடினங்க வேறு வெளியே வந்து நிமிஷத்துக்கு உசுறு எடுக்கலாம். எத்தனை வேலைடா நான் பார்த்துக்கணும், நிறைய வேலை. பாட்டி வர போயிடுச்சு. ஓகே இப்போ என்னடா வேலை பண்ணணும்? கக்கூஸ் க்ளீன் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா? இப்போ எதே நீ கொட்டாய் விட்ற அப்படி என்னடா பண்ண பெருசாக கிழிச்ச மாதிரி கொட்டாய் விட்ருக்கான். அவ்வளோ நான் என் வேலை முடிஞ்சிச்சிட்டா இல்லை வேறு எதாவது ஆப்பு வச்சுருக்கீங்களாடா? உங்களால் நம்பவே முடியாதுடா. க்ளோஸ் த சட்டினா அப்பாடி இப்போ தான் ஒரு நல்ல காரியம் சொல்கிறீங்க. அவ்வளோதான் கடையை போட்டு. ஐயோ இந்த நல்ல வார்த்தையை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இன்னொரு 5 ஷிஃப்ட் இருக்குது, ஒன்று தான் முடிச்சுக்கன்னா சூப்பர். நைஸ். எப்பா தம்பி அதாவது ஓசியில் ட்ராவல் பண்ணுறவரே, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தொங்கிட்டு இருப்பீங்க, கை வலிக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் உள்ளேயாவது கொஞ்சம் இருங்க, உங்கள் முகத்தையாவது நான் பார்க்கணும். சரி இந்த கதவை போட்டுவோம். ஏன்னா கதவை போட்டு சொன்னார் ஏதாவது ஜேம்ஸ் பண்ணிட்ட ஐயா. அவர் என்னன்னா ஒரு கோவப்படுத்தாமல் காம வச்சுக்கணும். இங்கே தான் எல்லாமே சம்பவம் பண்ணிட்டானுங்களே. கண்ணாடி உடச்சிட்டானுங்க, கக்கூசு உடச்சி போட்டானுங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறானுன்னு தெரியல. கன்ஃபார்ம் ஜேம்ஸ் பண்ணிட்ட ஐயா இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆயிடுவார். இதில் வர இவன் பக்கி வர ஓசியில் வர ட்ராவல் பண்ணுறான். கன்ஃபார்ம் என் மூஞ்சில் ஓட்டை தான். என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒரு தப்புக்கும் ஒரு ஓட்டை இருக்கிற என் மூஞ்சியே நல்லா நாரி அடிச்சுட்டு வர பொழுதா. ஐயோ இது என்னது? அடேங்கப்பா நல்லா இருக்குது. மறுபடியும் எழுத்து. Don't serve. Okay. Help. Close it. அற்புதம். Serve. மாடர்ன் டெக்னாலஜி வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் நான் தனிமையில் இருக்குது யாருக்கு இது? ஏண்டா கூட இருந்தானு கூட பரவாயில்ல, நான் தனிமையில் தானே இருக்கேன். யாரு கிடையாது. சரி எது ஒன்று விடு. இப்போ அது நிம்மதியாக நம்ம தூங்கலாம் நண்பர்களா. அப்பாடி வாங்க. சரி டேடா யாரா என் ரூமில் வச்சு குறைச்ச சத்தம் கேட்டுருக்கு. 3 நாள் சாப்பிட்டுக்கு இப்போ வச்சு எவனை செஞ்சு விட்டுட்டு இருக்கான் போல. யாரா அது தம்பி? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான வேலையிலேருந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க நல்லா தெரியுது. பட் பக்கத்து ரூமில் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும் சார். இது ஏன் ரூம் சார்? சாரா மேடமா இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்க நக்கலாக இருக்கா? இவனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து இவ்வளோ நேரம் பேச கொடுத்துருந்தானே. என்னெல்லாம் செருப்பால் அடிக்கணும்டா. டேய் ட்ரெயினுக்குள்ளே நாயெலாம் அவனை படம் கொடுத்துடா. ஆமாம் இப்போ இந்த நாய்க்கு தான் ஒரு குறைச்சல். ஏன்டா சத்த பயலே வாய் பேச முடியாமல் பண்ணிட்டீங்களாடா என்னையா? டேய் எவன்டா என் ரூமில் நாயெல்லாம் படக்க போட்டுது? டேய் அவன் வச்சவன நல்லாவே இருக்க மாட்டான். மூஞ்சின்னா தான் வந்து பிறந்துச்சு. அத்தி
கோ டு பேக் பார் அவனை கிழிஞ்சி. ஐயா யூசப் ஐயா, நீங்கள் எப்படி சார் இந்த ட்ரெயினை விட்டு தப்பிச்சு போனீங்க? மறக்காமல் சொல்லிடுங்கய்யா. இங்கே வரவனுங்கெல்லாம் வினோதமான இருக்கானுங்களே. இதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்களேன்னு தெரியலையே. ஆத்தி இன்னும் இல்லை வேறு. ஓ பார் வேறு தோற்கணுமா? வெரி நைஸ், சூப்பரு. ஆத்தி இன்னும் அடுத்து என்னென்ன சம்பவம் நடக்க போது இதை வச்சே நல்லா புரியுது. முதல் நாள்லேயே வச்சு செஞ்சுட்டான். அதில் ஒருத்தன் வேறு கக்கூஸ் க்ளீன் பண்ணி விட்டான். இல்லை நாயை வேறு என் பெட்டில் படுக வேறு வச்சு. ஐயோ யாரா வேணும்? சரி, ஐயோ என்னென்ன நடக்க போதோ. இவன் வேறு இப்போ கரண்ட் சொத்து மாதிரி ஆஃப் அண்ட் போவான். இந்த பக்கிக்கு ஒரு வேலையே கிடையாது. டேய் அப்படி இந்த நாய் எங்கேருந்து தான் வரான்னு தெரில. அது என்னது? ஓ இதான் இந்த பாக்ஸா? இதில் வேறு இவனுங்க வேறு சங்கு வேறு ஊதுறானுங்களே. டேய் கம்முன்னு இருங்கடா. இவனு மேலே நிமிஷத்துக்கு வேறு சவுண்டு ப்ரூஃப் மாதிரி ஏதோ போட்டிருப்பாரு. இது எதுக்கிட்ட அவன் கன்வெர்ட் பண்ணி வீட்டை சொத்து பாரு. சை என்ன எரிச்சலாக இருக்குடா. இதில் வேறு இந்த பிரச்சனை வேறு. சை இல்லை வேறு ஓசியில் ஒருத்தன் ட்ரைவில் ட்ராவல் பண்ணுறான். எப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நைட்டு ஃபுல்லாக தொங்கிட்டே வா. உனக்கு ஒரு வேலையே இல்லை இப்போ. சை ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க இன்னும் அடுத்து என்ன சம்பவம் நடக்க போது நல்லா கையை வச்சு திறந்து பார்ப்போம். இன்றைக்கி என்ன டியூஸ்டேயா? இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. 6 ஆர்டர் கிழிஞ்சிது போங்க. 5 ஆர்டரு நல்லா கரு முடிச்ச மாதிரி மொக்கையாக போச்சு. இல்லை 6 வேறு கிழிஞ்சிது போங்க. இவர் வேறு நடிகன் கவிஞனுக்கு மேலே டஃப் கொடுத்துருவார் பொழுது. நல்லா ஆடுங்க சார், நல்லா ஆடுங்க, நல்லா சிறப்பாக ஆடுங்க. ஓகே இது ஹோல்டா. ஓ யாருக்கு வேணா ஃபோன் பண்ணலாமா? ஓகே யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? அப்போ ஒரு கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஃபோன் போடுறேன். ஹலோ கால் பண்ணிடலாம். கால் போகுது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஐயா, இங்கே என்ன யாராவது காப்பாற்றுங்க, எல்லாம் கோளாராக வரானுங்கய்யா. கட் பண்ணிட்டாங்க. சரி எதுவும் அப்படியா சார்? ஒரே ஒரு விஷயம் இருங்க சார், நான் பண்ணிடலாம், உடனே பண்ணிடலாம். என்ன ஒன்றும் ஐயோ ஓகே. கிளாஸ் தானே டப்பு டுப்பு. டேய் சும்மா ஆடுறா நீ வேற வந்து. யாரா இவன் மூஞ்சிக்கு நேரம் வந்து நிற்கிறான்? எச்சி போய் தொலை. நல்ல வேலை மூஞ்சிக்கு நேரம் பரவாயில்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். இதில் வேறு எதுக்கு இது கிளிக் பண்ணலாமா என்ன? ஆமாம் ஏதோ ரிவார்ட் மாதிரி இருக்கா. அடேங்கப்பா நிறைய காசு. இதுலேயே நான் நல்லா காசு சம்பாதிச்சிடான் போல இது. சரி இது காசு நல்லா எடுத்து ஓடிடலான்னு இருக்கேன். என்ன ட்ரெயின் வேறு நிற்காமல் போயிட்டுருக்குது. என்ன நடக்க போதோ. ட்ரெயின் என்ன அடுத்த செகண்ட் எந்திச்சு ஓடிடுவேன். ஓகே சார், இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? தண்ணி தானே? ஓகே. என்னடா சத்தம் அது? டேய் எப்பா கதவு தட்டாதீங்கப்பா, இங்கே நான் ஒருத்தன் முக்கியமான வேலையில் இருக்கேன். போயிட்டானா இல்லையா இல்லையோ? இன்னும் என் காது கேட்காத மாதிரி செவிடு மாதிரி நின்றுட்டு இருக்கேன். பைத்தியக்கார நாய் எவன்டா பின்னாடி நிற்கிறது? ஹலோ எங்கடா போனா? வாட் என்னடா மூஞ்சி நேரம் பரவாயில்லையா? நம்ம அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். சரி எதுவும் நடு. தம்பிக்கு பராண்டு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இவருக்கு தண்ணி மட்டும் தானே வேணும். என்ன அப்போ போய் தண்ணி அங்கே போய் குடிக்க வந்தானே, ஏன் சார் இங்கே வந்து குடிக்கிங்க? Good job, son. Thank you, Keep sir. it up and you'll be faster than the cook in our unit. ஆமாம் சார், நான் மகா கலைஞன் சார். நல்லா வேகத்தோடு உச்சிக்க போவேன். சமைச்சா நல்லா சிறப்பாக சமைப்பேன் சார். ஆமாம் எந்த நாய்டா இந்த நாய்? ஜேம்ஸ் பாண்ட் பையன்னு ஒருத்தர் சொன்னது. ஐயோ ஆத்தி பேரில் போவான் வந்து நிற்கிறானே. ஆத்தி ஐயோ இன்னைக்கு கன்ஃபார்ம் மூஞ்சில் ஓட்ட போடாமல் விடமாட்டான் பொழுது. ஐயோ எகிரி குதிக்காத மாதிரி பண்ணி போட்டானுங்களே. எங்கே பொறுத்த வரையிலேருந்து இல்லையா? ஆத்தி இவன் வேறு பேசி இது வேறு கேட்டிருப்பானே. சரி வாங்க தைரியத்தை வேறு வச்சு பேசுவோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்கீங்க சார்? ஜேம்ஸ் பாண்ட் ஓட்ட வாய் மூஞ்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? எதுக்கு சார் நீங்கள் முட்டி போட்டு மண்டி போட்டு உட்காந்துருக்கீங்க? ஏதோ குடும்ப தகராறு விஷயமா சார்? அது என்ன சார் உங்கள் மூஞ்சில் எவனோ ஓட்ட போட்டச்சா யாரும் உங்கள் மூஞ்சில் அழுக பார்த்துட்டாங்களா சார்? ஏதோ சொல்லுங்கள் சார், எதுக்கு சார் மண்டி போட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க சார்? அது என்ன சார்? டே ஐயா கம்முன்னு விட்டுருங்க. பாத்தியா தொண்டையில் கிச்சு கிச்சு வரப்போகுது. சும்மா அறியா வெண்ண இல்லை வெண்ணெல்லாம் இல்லை சார். என்னன்னு சொல்லணும் வந்தேன். ஆத்தி பப்பேட் வேறு இந்த நேரம் ஆடாதிர குரங்கு மண்டல். உள்ளே கட்டுறா நடிகன்னு எத்தனை பேரா நான் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. பைத்தியக்காரனுங்களே எவன்டா அது இந்த ஆடு மண்டே மாதிரி கத்திட்டு இருக்குது? எவன்டா அந்த ஆடு? நீங்களா சார்? சார் நீ எதுக்கு சார் இப்போ வந்து நீ கத்துறீங்க? அப்புறமா வந்து கத்துங்களா சார்? ஏன் சார் படா படுத்துறீங்களாடா? ஏன்டா இப்போ இந்த நேரம் பார்த்து எந்த நாயிடா கரண்ட்டு கட் பண்ணி விடுது? சத்த பயல. இவன் வேறு நல்லா ஆடிட்டு இருக்காடா. டேய் நல்லா ஆடுறா, ஆடு முஞ்சி மேலே ஆடிடுவானுங்க பொழுது. ஐயோ ஜேம்ஸ் பாண்ட் ஐயா எப்படி இருக்கீங்க சார்? எதுக்கு சார் மண்டி போடுறீங்க? பார்த்து சார். சார் ஏதோ கொக்கு. நீ வேறு சும்மா அறியா, அவன் வேறு பின்னாடி வேறு கத்துறானே. ஐயா கொக்கு வேணா பண்ணிட்டோமா என்னங்க? அப்போதுமா சார் நல்லா இருக்கா சார்? ஐயோ வேறு டென்ஷன் இருக்கானே சார். அதாவது என்னால் ஆறுதல் பண்ண முடியும் இதுதான். ஏதோ பண்ணிடாதீங்க சார். நான் ஐயா பாவம் போன்னு விட்டுருங்கய்யா. இந்த நாய் வேறு இப்போ மனசில் நினச்சிட்டு இருப்பான்.
அங்கேயே இருங்க, எங்கேயும் போகக்கூடாது சரியா? ஏய் என்னடா வேணும் உனக்கு? டே சும்மா இருங்கடா. ஐயோ ஆத்தி சவுண்ட் எஃபெக்ட் போட்டு பிபி ஏற்றுறாங்களே. ஐயோ பக்கி நீ என்னையா? அவ்வளோதான் கன்ஃபார்ம் சங்கு தான், அந்த ட்ரெயினே சங்கு ஊதுது. டேய் எங்கண்ணா அந்த பெட்டி அப்படி தான் தெரியுது. ஐயோ என்ன பண்ணுறது இல்லையே. இப்போ எவன்டா எவனை ஆப் விட்ட மாதிரி கர்ற இழுத்து விட்டான், காது கொயின்னு போகுது. ஐயா ஜேம்ஸ் பாண்ட் ஐயா, ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, நீங்கள் எது கேட்டீங்க? இவர் பாட்டுக்கு நிம்மதி. இவன் வேறு இந்த நேரம் பார்த்து நடிகர் மாதிரி வெளியே வந்து நிற்கிறான் பக்கி. அப்புறமா ஆகி காட்டுறான் எலும்பு முண்டை. ஐயோ ஏய் உள்ளே காட்டுறா, உன் ஆட்டத்தெல்லாம் உள்ளேக்கா ஆடுறா. ஐயோ எத்தனை தொல்லைடா இருக்குது இங்கே. சார் நீங்கள் இன்னும் போக மாட்டீங்களா சார்? ஏன் படாப்படுத்துகிற? சரி இந்த நாய்க்கு இப்போ என்ன பண்ணி தொலைறதுல? ஐயா ஜேம்ஸ் பாண்ட் ஒட்டவாய் முடிஞ்சு அவனை எப்படியாவது பற்றி விடுங்க சார். நீங்கள் தான் எவ்வளோ பெரிய ஆளாச்சுன்னு தெரியுமில்ல சார்? சார் நீங்கள் பட்டி இப்படி மண்டி போட்டு இந்த கண்ணாடி உடச்சிட்டு வந்து பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா சார்? இப்போ சரி ப்ளீஸ் சார் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ என்ன சார் உங்கள் முகராசிக்கு ஏற்ற மாதிரி அவனை முகராசி வச்சுட்டாங்க. மூஞ்சி பார்த்தா அழகாக தெரியுது, அழகு மயமாக தெரியுது சார். சார் நீங்கள் மட்டும் அவனை பற்றி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வர ஒரு ஃபோட்டோ வர லட்சணமாக இங்கே எடுத்து கிடக்குது. அந்த நாய் போயிட்டானே தெரியலையே. ஐயா போயிட்டீங்களா? இன்னும் போகலையா? உனக்கு ஒரு மகுவர் எடுத்தணுமா? முடியாதா பைத்தக்கார நாயே படா. இவரை வந்து கதவு போட்டு வரான், இவரை வந்து கேட்பாராமா. போய் வேறு வேலை இல்லை பாரு. போயிட்டா நினைக்கிறேன். இவர் வேறு நல்லா லட்சணமாக உக்காந்துருக்க. பார்த்து சார் பொண்ணு மாப்பிள்ளை எது கெட்டிக்கு போகிறாங்க, அப்படி உக்காந்துருக்கீங்க. இது என்னது? ஐட்டம் கேன் ஒன்லி பி யூஸ்டு டூரிங் த நெக்ஸ்ட் மேட்சா? டூரிங் மேட்ச்சு உள்ள வேணாமா அப்படி? ஓகே அதாவது அடுத்த மேட்ச்சில் இது யூஸ் பண்ணலாமா? அதாவது யார் அவன் மிமிக்கா இல்லையான்னு. சரி அதெல்லாம் வேறு இருக்கட்டும். முதல்ல அந்த நாய் இப்போ இவன் வேறு ரொம்ப இழிச்சிட்டு பார்த்துருக்கானே. சார் பார்த்து சார் கண்ணு வச்சுட்டு போகிறீங்க. எங்கடா அந்த இவன் வெளியே வந்து நிற்கிறானே எங்கே சார்? நீ உள்ளே கடை. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, வெளியே வருவான் எட்டி பார்ப்பான், அப்படி அவனை கண்டுக்கலான்னா எங்கேயாவது ஓடிடுவான். இவன் வந்துட்டார் யாரோ. சரி யார் இது? நல்ல வர கெட்ட வரான்னு தெரியல. உள்ளே கடை வெண்ணாமோனே. சோ எவ்வளோ பெரிய தொல்லையாக இருக்குது. சரி என்னது வேறு எதுவும் இல்லை சார்? எப்படி இருக்கீங்க சார்? அவங்க மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொண்ணு மாப்பிள்ளலாம் செட் பண்ணி வைப்பாங்க. அப்புறமா என்னையே பார்க்காதீங்க சார் சரிங்களா? என் மூஞ்சில் கண்ணு வச்சிடாதீங்கய்யா. ஓகே ஓப்பன் த டோர். ஏன் இப்படி ரொம்ப கொட்டாய் விடுற? Hello. அதுக்கேண்ட எவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன் வெண்ணாமோனே, சீக்கிரமாக சொல்லி சொல்ல. ஆமாம்மா எனக்கு தெரிஞ்சு நீ ரெஸ்ட் எடுக்கணும் நல்லது. கொஞ்சம் இங்கே பேச விட்ற வெண்ண. சரி இவனுங்க வேறு ஜம்ப்ஸ் பேர் பின்னாடி இருந்து விட்றானுங்க வைக்காங்க கேட்டவங்கள. ஓகே டிங்குன்னு எதுக்குமே இல்லாததுக்கு எதுக்கிட்ட இந்த ஜம்ப் இந்த சரி ஏதோ ஒன்று விடு. இவனுங்க வேறு டென்ஷன் இது ஏற்றிட்டு இருப்பானுங்க அடிக்கடி. இவனுங்க வேறு எந்த ஜம்ப்ஸ்கார் வரலன்னா ஒரு சவுண்டு பிபி ஏற்றி என்ன பிபி ஏற்றி வைக்கிறாங்க. ஐயா நீங்களாம் பார்த்து கேட்டு சும்மா தானே இருக்கீங்க, எதாவது பண்ணி தொலை தானே? சரி அதில் ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்ல வந்தேன். இவன் வந்து காட்டுவான், ஹீன்னு டான்ஸ் ஆடுவான். இவனுக்கு ஒரு வேலை இல்லை. சரி இங்கே வர நடிகன் கவிஞன் வேறு இருக்கான். எத்தனை பேர் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. சரி இதை இங்கே ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்கான். சார் என்ன சார் உங்கள் மூஞ்சி பார்த்தா ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. வேறு ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்தீங்களா? அவன் மூஞ்சி மாதிரி உங்கள் மூஞ்சி வர நல்லா லட்சணமாக தான் இருக்குது. சார் உங்கள் லட்சணம் இல்லை சார், உங்கள் நல்ல லட்சணத்தெலாம் நல்லா தான் இருக்குது. அவன் லட்சணத்தை பேசினா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். சரி இந்த 100 ரூபா எடு. ஓகே நெக்ஸ்ட் இருங்க இது எடுக்க மாட்டேன். எடுத்தாச்சு. கிளியர் மிஸ்டேக் இது ஒன்று எடுத்துக்கோ. ஒரு சார் கிளியர் மிஸ்டேக்கா யூஸ் பண்ணி பார்ப்போம். இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சார் எப்படி இருக்கீங்க? ஐயோ சார் பார்த்து சார் எதாவது குத்திருப்போம் சார். சார் நீங்கள் இப்படியே நல்லா லட்சணமாக மண்டி போட்டு தான் உட்காந்துருக்கீங்க சார். இது என்ன சார் அரைக்குறையாக உட்காந்துருக்கீங்க? பார்த்து அங்கே கண்ணாடிக்கிற நறுக்குன்னு குத்திரு போகுது. சரி ஐயோ சார் எது கேட்க மாட்டார் போல இது. ஐயோ இவன் வேறு நிமிஷத்துக்கு சார் நீங்கள் வலிக்குதுன்னா சொல்லுங்கள். தையல் மாத்திரை இல்லாட்டி ஜண்டு பாம் எல்லாத்தையும் அந்த நடுவு சைடில் ஏதோ பூசி விட்றேன் சார். அது கோச்சிக்காதீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு வேறு மாதிரிலாம் இருக்கீங்களே. சரி இந்த குக்கி எடுப்போம். அப்புறமா கதவு தோண்டு அந்த வெண்ணெய் மோமனை போய் பார்த்துறோம். எங்கடா பைத்தியக்கார நாயே போதுமாடா போய்ட்டு. இப்போ எதுக்கு இந்த இது லட்சணம் தெரியல. சரி எதோ ஒன்று இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏதோ ஒன்று விடுங்க. ஓப்பன் த டோர் பேனல் ஆன் பண்ணியாச்சா? இப்போ அந்த கஸ்டமருக்கு போய் செர்வ் பண்ணுவோம். சார் பார்த்து சார் உட்காரும் போது எங்கேயோ இது குத்திட்டு போகுது. அங்கே பாருங்கள் ஒருத்தர் நடிகன் மாதிரி வெளியே வர போகிறாரு. சார் பார்த்து சார் நீங்கள் இருக்கிற பொசிஷனுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்குமா இல்லைன்னு தெரியாது சார். பட் பார்த்து அங்கே கண்ணாடி நறுக்குன்னு குத்திட்டு போகுது. ஷார்ப்பு சரியான ஷார்ப்பு அப்படி தானே சார்? இன்னும் எப்படி உக்காந்துருக்கான் வெண்ண? சரி உள்ளே கட்டுறான். இங்கே ஒருத்தர் காமெடி பீஸ் மாதிரி ஒருத்தன் உக்காந்துருக்கான். அவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே. ஐயா பாவம் அவன். ஓகே
இப்போ என்ன பண்ணி இவனை சேவ் பண்ணுமா என்ன ஐயா வச்சுக்கோங்க போயிட்டு வாங்க சார் சார் அங்கே ஒருத்தர் பின்னாடி குரங்கு மாதிரி உட்காந்துருக்காங்க நினச்சிடாதீங்க Friendship is magic. Thanks, man. ஆமாம் இதான் இப்போ ஏற்கனவே எத்தனை டைலாக் தான் சொல்லுவீங்க போங்கடா டே ஒரு சரி அவன் தானே வாட் ஹேப்பன் ஓ 2வது நாளைக்கு வரானா ஓகே சாரி போடா அந்த இது கண்டுக்காமல் போடா டே ஏதோ இது பார்க்க மாட்டேன் சரி வேறு ஏதாவது கிடக்குதா ஓகே கேமரா 3ல இதை வந்துட்டான்டா டேடா வெண்ணச்சி கரும்பு போச்சு கேமராவுக்கு முன்னாடி மறைச்சிருக்க வெண்ண என்னடா வந்தான் மூட்டு வந்தான் கண்ணாடியில் மாதிரி கேமரா மறைச்சிட்டு போனான் இவன் யாரா அடுத்த வர பயங்கரமாக வரான் பொழுது ஆத்தி பார்த்தவொன்னு தெரிஞ்சு போச்சு கதவு பூட்டிக்கோ இப்போவே உஷாரு நான் ஐயா ஜெம்ஸ் ஐயா பார்த்துங்கய்யா இங்கேயோ குதி இருக்க போதுங்கய்யா சார் அங்கே எவனோ வினோதமாக ஒருத்தர் கோளாராக வரா சார் ஏதோ இப்போ மிரட்டி விடுங்க சார் இவன் என்ன பண்ண போகிறது இல்லை மிமிக்கு கிளினிக்கிஸியா மிமிக்கா எது எவனு சொல்கிறேன்னு தெரியல இவனா இப்போ வரவானா தெரியலையே ஐயோ அத்தி இது திறந்து போவான் அவனா Well, hello, Jimmy. என்னது ஜிம்மியா Did you think I wouldn't find you? எப்படா கண்டுபிடிச்ச வெண்ண மோவனே ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க நான் வந்து ஜிம் பிஸ்கெட்டில் அந்த வர்ற ஆடு கிடையாது சார் என் பேர் ஜேம்ஸ் பாண்ட் புல்லேமான் ஜேம்ஸ் பாண்ட் ஏன்னா அவர் பேர் வந்து இவர் தான் ஓட்டவை ஜேம்ஸ் பாண்ட்டு நான் வந்து புல்லே ஜேம்ஸ் பாண்ட் நான் ஃபோன் அடிக்குது ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எப்படி இருக்கீங்க ஏண்டா நாயே இங்கே வந்து தான் தொல்லை சரி விடு அவனுங்க பாட்டுக்கு இவனுங்க இப்படி தான் பண்ணுவானுங்க இவனுக்கு ஒரு வேறு இல்லை இருங்க வேறு யாருக்கு ஃபோன் பண்ணலாமா 999999 சரி எல்லா 9 போடு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீயா இங்கே ஒருத்தர் கோளாராக பேசி என்ன மிரட்டுறான் சார் ஏதாவது பண்ணுங்க சார் இங்கே ஒருத்தர் சரி கட் பண்ணிட்டாங்க ஓகே கிளியர் கொடுத்து எல்லாத்தையும் 919 அப்படின்னு போட்டு கிளம்பி பண்ணுங்க போலீஸ் கால் பண்ணான் ஹலோ போலீஸையா இங்கே ஒருத்தர் ஜேம்ஸ் பாண்ட் ஐயா பாவம் ஐயா அவர் வந்து நடுவிலே குத்திக்கிட்டு இருக்குது எதை பண்ணுங்களேன் நோ ஆன்சர் ஓகே அவனுங்க அடித்து வச்ச மாதிரி சொல்லிட்டாங்க இன்னும் இருக்குது இன்னும் சம்பவம் நிறைய இருக்குது ஓகே கேமரா ஓப்பன் பண்ணேன் ஐயா நடிங்க நீங்கள் உள்ளக்கு போய் நடித்து தொலைங்க ஐயா நீங்கள் கவிஞர் ஆக போகிறீங்க நீங்கள் நல்லா தெரியுது அதுக்கு நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது சார் ஓகே வேறு யாரோ வராங்க போல இது யாருன்னு தெரியல சரி இவங்க பார்க்க கொஞ்சம் நார்மல் டீசென்ட் இது மாதிரி தான் தெரியுது அந்த கோளார் வந்த மாதிரி தெரியல அவன் பாட்டு என்னென்னா ஏதோ ஃபோனை போட்டு இங்கே தான் தொல்லை பண்ணுறான்னு நினச்சா ஃபோனை போட்டு தொல்லை பண்ணுறான் அதுவும் பேரை கேட்டு இது அந்த இதோ கையில் சூட் கேட் சொல்கிறா ஆத்தி ஒரே விஷயம் மேடம் இருங்க நீங்களும் அதுன்னு பார்க்குறேன் ஐயோ இரியா டாக்டர் அரைவ்ஸு வித்தவுட் ஹேண்ட்ஸு சூட் கேட் ஹேண்ட்ஸ் யூ ஆமாம் ஒரு மேடம் வந்திருக்காங்க சூட் கேட் கொண்டு வந்தாங்க பார்க்க டாக்டர் மாதிரி இருக்காங்க கையில் சொல்கிறா வச்சுக்கோன்னு அப்போ என்ன போயிட்டா என்னம்மா சேவ் பண்ணுவேன் நம்ம உனக்கு ஓப்பன் தி கேஸா வேணாப்பா வேணாம் ஆத்தி உங்கள் கம்முன்னு இருயா வெண்ணா மோனிங்களா இங்கே படி இவன் மட்டும் ஆடிக்கிட்டு வெண்ண கம்முன்னு இருங்கடா எல்லோரும் பார்த்தா படாப்படுத்துறீங்களே வேணாம் நோ திறக்கவே கூடாது ஏன்னா திறந்தா அவனுங்க தான் சொன்னானுங்களே எதுவும் திறக்கக்கூடாது எப்போ எக்காத்துக்கும் அந்த சூட் கேட்ஸ் மட்டும் திறக்கவே கூடாது திறந்துடவே கூடாது எவனும் திறக்க கூட விடக்கூடாது Good afternoon, colleague. Check out my mustache. It blows people's heads off. Okay. Looks nice. ஆமாம் நல்லா தான் இருக்குது அங்கே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போடுறான் பாரு ஒருத்தன் ஒன்று ஒரு இதுவும் இருக்காது சவுண்ட் எஃபெக்ட்னால நல்லா கிழிச்சுன்னு போடுவான் ஐயா ஒரு கொஞ்ச நேரம் இருங்கய்யா நடிங்க நீ உள்ள கழிச்சு நடிச்சு தொலைண்டா ஏன்டா என் உசுர் எடுக்கிறீங்க எத்தனை பேரா நான் கேட்குறேன் எத்தனை பேரா நான் சமாளிக்க ஒருத்தன் வர இங்கே நடிங்கன்னு மாதிரி ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் இல்லை வேறு சர்வெண்ட் மாதிரி நான் சர்வர் பண்ணணும் நிமிஷத்து ஏதோ அவன் அப்பா வீட்டு சொத்து மாதிரி கரண்ட் பிடிங்கி விட்டுருக்கான் இதில் வேறு ஜேம்ஸ் பாண்ட் ஐயா வேறு ஓட்டவை முடிஞ்சவர் பின்னாடி வந்து உட்காந்து குத்து வச்சு உட்காந்துருக்காரு அவருக்கு என்னென்ன வரைக்கும் நடக்க போதுன்னு தெரில இதில் வேறு நிமிஷத்துக்கு ஜம்ப் ஸ்கேரு ஜம்ப் சவுண்டு ஹார்ட் அட்டாக்கு பிபி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறீங்க போலுக்குது நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா நல்லாவே இருக்க மாட்டேன் இதில் வேறு டே 5 வரை நான் சமாளிக்கணும் ஸோ என்ன ஐயா உனக்கு தந்துட்டேன் சிரப்பு பாட்டில் மாதிரி கெச்சப் பாட்டில் என்ன வச்சுக்கோ போய்ட்டு ஐயா ஓகே தேங்க்ஸ் mate ஆமாம்மா ரொம்ப நன்றி சார் எப்படி இருக்கீங்க சார் என்ன சார் குத்தி வலிக்குதுன்னு சொல்லிட்டு உக்காண்டிங்களா சார் ஒருவேளை அவன் தப்பானோ ஆளவனோ சார் என்ன சார் அது எனக்கு எப்படி தான் தெரியும் நீ உனக்கு தான் அறிவு இருக்குல்ல நீ சரி உங்களுக்கு தான் சார் அறிவு இருக்குல்ல சார் சொல்லலாம்லே என்கிட்ட நான் பக்கத்தில் தானே இருக்கேன் எங்கே செங்கல் என்னடா கரண்ட் கட் ஆகுது ஆன் ஆகுது என்ன விஷயம் சார் ஏதாவது பண்ணுங்களேன் சார்
ஐயோ இவன் வேறு பார்க்க முரட்டுத்தனமாக இருக்கானே. க்ளோஸ் சட்டேனா? ஓ அதனால தான் கரண்ட் ஆன் ஆச்சா? ஓகே இப்போ இன்னாட்டுக்கு ஒருத்தர் கரண்ட் கட் பண்ணிட்டு போயிருப்பான் அந்த நாய். சூப்பர்ரா, மிகச்சிறப்பு. இன்னும் எவன் என்ன நடப்போம் அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐயா மறுபடியும் உட்காருங்களையா. குத்த வரைக்கும் தெரியுது, பட் இப்படி உட்காருங்க சார். இப்படி உட்காந்தா சார் எனக்கு பயமாக இருக்குது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. ஐயோ கிளியர் மிஸ்டேக், இதுக்காக தானே சொல்கிறீங்க. இப்போ எதுவுமே இல்லையே. சரி ரிவார்டில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். காசு. ஓகே கில் த பப்பேட்டு. ரைட்டு. அப்போ அடுத்த தடவை நம்ம நடிகன்னு கொல்ல போகிறோம். அது எப்படின்னு தெரியல, பார்த்துடலாம். அப்போ அடுத்த நாளைக்கு அந்த நடிகனுக்கு நம்ம கொல்ல போகிறோம். அது இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சரி வாங்க நண்பர்களே. ஓகே இங்கே அவன் இருக்கானா? அவன் பார்க்குறோம். அவன் போயிட்டான் போலுக்கு. அவன் பாட்டுக்கு அவன் வேலை பண்ணிட்டு போயிட்டான். எதுவும் அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. சரி எதுவும் ஒன்று விடுங்க. வாங்க அப்படியே இன்றைக்கி போய் நம்ம நல்லா நிம்மதியாக தூங்குவோம். ஓகே யார் இது? ஹலோ எப்படி இருக்கீங்க தாத்தா, நல்லா இருக்கீங்களா? இப்படிக்கு வீடியோ மட்டுமான இழுக்காமல் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் உங்கள் உதவியாக இருக்க நண்பர்களே சகோதரர்களே மறக்காமல் லைக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம வீடியோக்கான முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் விழுந்து நல்லா சிரிப்பீங்க. ஸோ மறக்காமல் அந்த லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா நண்பர்களே? வாங்க. இப்போ என் பெட்டில் அந்த நாய் ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். அதாவது நாய் இல்லை, அந்த நாய். இப்போ நாய் அந்த பெட்டில் படுத்துங்க. இருங்க, பக்கத்து ரூமில் யாராவது இருக்காங்க போய் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். இருங்க. ஓகே கதவு துறங்க. ஓகே யார் சார்? ஏண்டா இவ்வளோ காலியான ரூம் கிடக்குது, இங்கே படுக்காமல் ஏன்டா என் ரூமில் வந்து சாவடிக்கிறேன்? ஏண்டா நீ என்ன படுத்து தொலையேண்டா. இவனும் வந்து படுக்க தொலைய மாட்டேங்கிறான். என்ன தானே காது போட்டுது? சரி காது போட்டுல இல்லை கதவு போட்டுன்னு சொல்லுந்தேன். ஏண்டா அழகாக அவன் படுத்துட்டு இருக்கான்டா. டே இப்போ கூட எனக்கு டைம் இருக்குடா, இங்கே போய் படுத்துக்கடா. ஏன்டா சொல்ல புரிஞ்சிக்க மாட்டேங்கிறே. டே இவன் அந்த பெட்டில் தான் படுக்கணுமா? டே அவன் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குறான்டா. நீனும் டிஸ்டர்ப் பண்ணாதான் அவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்டா. நீ கிட்ட போனாதான்டா டிஸ்டர்பாக இருக்குது. எஸ்கியூஸ் மீ பிஸ் இங்கே வாங்கல ஐயா. அதாவது எஸ்கியூஸ் மீ நாய். என்ன நாய்? ஜாகுவார் நாய் இல்லாட்டி பிச்சைக்கார நாய். எப்படி இருக்கீங்க? மண்டி போட்டு பிச்சை வாயை ஃபுல்லாக எச்சியாக துப்புறான். அது என்னடா புரியல. அது என்னடா இவனுக்கு நாயின்னு சொன்னால் தான் இதுவாக இருக்காடா? அந்த பேருக்கு ஒரு தகுதி இல்லைடா உனக்கு. சரி இது ஒன்று இந்த நாய் கூப்பிட்டு தான் தப்பாக போச்சு. இப்போ ஒரு சத்தத்தை போடுவான் பாரு. ஆமாம் இப்போ இந்த நாய்க்கு இதுதான் ஒரு குறைச்சல்னு இந்த சத்தம். ஏண்டா இவ்வளோ நடுக்குது, எதோ தெரியாத மாதிரி நீ கடுக்குறியே. டேய் எனக்கு கண்டிப்பாக முடியலடா. டேய் ஏண்டா படுக்கும் போது தான் அந்த நாய்க்கிட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சரி படுத்தேன். காலையில் சரி எந்திக்கலான்னு எந்திச்சேன். ஏன்டா இந்த பேய் மூஞ்சிலாம் முழிக்க வேண்டியதாக இருக்குது. டேய் நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு இப்படிலாம் பேசாமல் எனக்கு கீழே குதிச்சு செத்துலாமோ தோணுதுடா. எனக்கு இந்த ஓடுற ட்ரெயினில் எங்கேயாவது கீழே குளிச்சு செத்துலான்னு தோணுதா? ஏன்னா நீங்கள் இப்படி நிமிஷத்து பிபி ஏற்றும் போது என் கீழே கிட்ட பிபி ஏற்றலாமல் தோணுதா? இந்த ஓடுற ட்ரெயின் என் உசுறு ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நண்பர்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதிர்காலி நீங்கள் எந்திக்கிறீங்க. எந்திக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திக்கும் போது இந்த பேய் மூஞ்சில் முழிச்சான் உங்களுக்கு எப்படி தோணும்? அந்த இது எனக்கு என்னடா அப்படி தோணும். இப்போ பாரு, இப்போ ஒருத்த மண்டி போட்டவர் ஜேம்ஸ் பாண்ட் ஐயா மாதிரி உட்காந்துருப்பார். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்பாக இருக்கிறீங்களா? சிறப்பாக இருக்கீங்கன்னு தான் சொன்னேன். அது கூட விட மாட்டீங்களே. நல்லா இருப்பீங்க. இந்த பால் வர எப்போ கெட்டு போன பாலுன்னு தெரியல. ரொம்ப நாள் அப்படி இருக்குது பொழுது. இந்த ட்ரெயின் வர எப்போ நிற்கும்னு தெரில. இது வரைக்கும் ஒரு ஸ்டேஷனில் கூட நிற்கவே இல்லை. இந்த கேபின் வேறு ஒரு இத்து போன மண்ணாங்கட்டி மாதிரி இருக்குது. ரிவார்டு திறந்து பார்ப்போம். இதில் ஏதாவது ரிவார்டு இருக்கான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது ரிவார்டு இருக்கா? ஷோ த மிமிக். தேங்க்ஸ்ப்பா. 2 கிடச்சிக்குது. ஓகே இப்போ என்ன நடிங்கன் மாதிரி வெளியே வந்து நிற்கிறான். இப்போ அவனை கொண்டுடலாமா? எனக்கு இப்போ அதான் ஐடியா தோணுது. நடிங்க, நீங்கள் உள்ளே போய் நல்லா நடிங்க. இப்போயே கொண்டுடலான்னு நினைக்கிறேன். திறந்தாச்சு. அவ்வளோதான். நடிங்கன் இந்த சீசனுக்கு தான் கொண்டிருக்கானா? போய் பார்ப்போம். தம்பி நடிங்கன் எப்படி இருக்கீங்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இன்னும் போயிட்டான்னு நினைக்கிறேன். டே நடிங்கன் கவிங்கன், உன் நடித்த திறமையெல்லாம் போயிட்டாடா. ஒரேடியாக போயிட்டான் பொழுது. அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ இவ்வளோ தான். குந்தலைக்கிடி அவ்வளோதான். இனிமேல் சந்தோஷத்துன்னு உச்சிக்க போண்டா. வந்துட்டான்டா. அதில் தான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே இந்த நாய் வந்துட்டான். ஓகே ஐயோ பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறானே. ஆத்தி ஆமாம். ஐயோ 8 கால் பூச்சி மாதிரி வந்து நிற்கிறானே. ஆத்தி க்ளோஸ் த டோரு. ஆத்தி இப்போ தான் சந்தோஷப்படலான்னு. ஐயா நீங்கள் இங்கேயே கிடங்க. ஏண்டா இப்போ தான் சந்தோஷப்படலான்னு நினச்சி இந்த நாய் வந்து நிற்கிறானே. பார்த்தேன் இங்கே இழுத்துக்கு போகுது. ஸ்ட்ரெயிட்டாக ஏப்பு விடுற போது. பேசுறது ஒன்றுமே புரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவன் மொழியில் பேசுகிறான் போல. இது கதவு திறக்கணும்னு அவன் சொல்கிறானோ? ஆமாம் அப்படி தான் சொல்கிறானுங்க. சரி அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்ப்பான். ஏன்னா எனக்கும் அந்த மொழி தெரியுமா இல்லைன்னு கேட்கேன். ஹலோ எப்படி இருக்கீங்க? ஐயோ ஹலோ ஜேம்ஸ் பாண்ட் ஐயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆமாம்
என்னடா ரோல் பில்டர் மாதிரி என்னை ஏற்றி போட்டு கொண்டுட்டீங்களா? ஓ செத்தே போயிட்டான பொழுதுதான் சந்தோஷம்டா. இப்போ தான் புத்துணர்ச்சியாக இருக்குது. டேய் என்னடா இல்லை அவன் மொழியில் பேசலாம் சரி திறந்து பேச எப்பா ஏப்போ விடலான்னுக்குள்ள என்னையும் இழுத்துக்கிட்டா போயிட்டான் பொழுது. சரி செத்து போயிட்டான் ஓகே. வெளியே வந்ததுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் ஐயாவில் கொஞ்சம் கொல்றன்னு பொழுது. அதாவது ஆளுக்கு நீ ஒரு பாதி கொல்லு நான் உன்னை பாதி உசுறு எடுத்து கொள்றேன்னு அப்படின்னு பிரித்து ஆளுக்கு என்ன பிபி ஏற்றி இன்னும் கொல்ல போகிறீங்க. இது மிகச்சிறப்பு. இந்த கேமை விட்டிங்களே அதோட பெரிய இது வார்த்தை விடுவாங்க. நீங்கள் பேசாமல் சொல்லிடுறேன், இது நீங்கள் மொத்தமாக அழிச்சிருங்க. எதுக்கடா இது வச்சுக்கோங்க. இதில் ஸ்டோரி கேம் பிளேன்னு மோட்னா இப்படி இருக்குது, என்லெஸ் மோடு இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. அது நல்ல உருப்பிடுதான். சரி ஏதோ ஒன்று விட்டு சொல்லுங்கள். சரி ஓகே நண்பர்களே, இதே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் முடிவுகளுக்கு அனுப்பிச்சுடுங்கள். ஸோ இதோ ஒரு வேறு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். அத்தோடு நீங்கள் MSC தமிழ் கேமிங். டட்டா வர்த்தா மாம்பளே.